ஸோ அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் 8ஆம் வகுப்பு தமிழ் டேர்ம் 1 இயல் 1ல் இருந்து முக்கியமான கேள்வி பதில்களை நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக கொஷின் ஆன்சர் மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்றதால ஸோ நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் படித்ததை ரீகால் பண்ணுறதுக்கும் ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். சரிங்களா? சரி, இன்னைக்கான முதல் கேள்வி, குற்றெழுத்து ஒன்று தனித்து நின்று சொல்லாவது இல்லை என்பதை குற்றெழுத்து 5 மொழி இலவே என்று கூறியவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர். குற்றெழுத்து ஒன்று தனித்து நின்று சொல்லாவது இல்லை என்பதை குற்றெழுத்து 5 மொழி இலவே என்று கூறியவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர். நிரந்தரம் என்ற சொல்லின் பொருளை காண்க. ஸோ நிரந்தரம் அப்படின்னா காலம் முழுமையும், காலம் முழுமையும். வைப்பு என்ற சொல்லின் பொருளை காண்க. ஸோ வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி. ஸோ வைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா நிலப்பகுதி தான் அதோட பொருள். பாரதியார் நடத்திய இதழ்கள் என்ன அப்படின்னா இந்தியா விஜயா. ஸோ பாரதியார் நடத்திய இதழ்கள் வந்து இந்தியா விஜயா. வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியவர் யார்? ஸோ வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதினது யாரு அப்படின்னா பாரதியார். செந்தமிழ் தேனி என்று பாரதியார புகழ்ந்தது யாரு அப்படின்னா பாரதிதாசன். ஸோ செந்தமிழ் தேனி அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார புகழ்ந்தது யாரு அப்படின்னா பாரதிதாசன். புதிய அறம்பட புதிய அறம் பாட வந்த அறிஞன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார புகழ்ந்தது வந்து யாரு அப்படின்னா பாரதிதாசன். சரிங்களா? ஸோ பாரதியாரை பார்த்து புதிய அறம்பாட வந்த அறிஞன்னு சொல்லிட்டு யார் வந்து அவரை புகழ்ந்தது, யார் சொன்னது அப்படின்னா பாரதிதாசன். மரம்பாட வந்த மறவன் என்று பாரதியார புகழ்ந்தது யாரு? ஸோ மரம்பாட வந்த மறவன் சொல்லிட்டு பாரதியார புகழ்ந்தது யாரு அப்படின்னா பாரதிதாசன். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழ் சீர்காக்கும் என்ற கவிதையை இயற்றினது யாரு அப்படின்னா து. அரங்கன். ஸோ செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் என்ற கவிதையை யார் வந்து இயற்றினது அப்படின்னா து. அரங்கன். சரியான கூற்றை காண்க. கூற்று, புதிய அறம் பாட வந்த அறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார புகழ்ந்தது பாரதிதாசன். சரி. கூற்று 2, செந்தமிழ் தேனி என்று பாரதியார புகழ்ந்தது கவிமணி. ஸோ கூற்று 1 சரி, 2 தவறு. ஸோ கூற்று 1 சரி, 2 தவறு. பாரதியார் இயற்றிய உரைநடை நூல்கள் வந்து என்ன? ஸோ பாரதியார் இயற்றிய உரைநடை நூல்கள் வந்து என்ன அப்படின்னா சந்திரிகையின் கதை. சந்திரிகையின் கதை. ஸோ மொழிக்குரிய ஒழுங்குமுறை. ஸோ மொழிக்குரிய ஒழுங்குமுறை என்ன அப்படின்னா மரபு. பதில் மரபு. பதில் மரபு. செயலுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறக்கூடிய நூல் எது? ஸோ செயலுக்கும் மரபுக்கும் உள்ள அந்த தொடர்பை பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்து எது அப்படின்னா தொல்காப்பியம். பதில் தொல்காப்பியம். சிந்துக்கு தந்தை என்று பாரதியார புகழ்ந்தது யாரு? ஸோ சிந்துக்கு தந்தை அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார புகழ்ந்தது வந்து யாரு அப்படின்னா பாரதிதாசன். பதில் பாரதிதாசன். நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு 5ம் கலந்த மயக்க உலகம் ஆதலின் என்ற வரிய சொன்னது யாரு? நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு 5ம் கலந்த மயக்க உலகம் ஆதலின் என்ற வரிய சொன்னது யாரு அப்படின்னா தொல்காப்பியர். எங்கள் தாய்மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றெல்லாம் வாய்வழியே என தொடங்கும் பாடலை இயற்றினது யாரு? எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் அப்படின்ற என்றென்றும் வாழியவே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடலை இயற்றினது யாரு? பாரதியார். ஸோ எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த பாடலை யார் இயற்றினது அப்படின்னா பாரதியார். உலகம் நீர், தீ, நிலம், காற்று, வானம் என்ற 5 பூதங்களால ஆனது அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொன்னது அப்படின்னா தொல்காப்பியர் சொல்றாரு. ஸோ உலகம் வந்து 5 பூதங்களான நீர், நிலம், காற்று, வானம் ஆகிய இந்த 5 பூதங்களால் ஆனதுன்னு சொல்லிட்டு யார் சொல்றது அப்படின்னா தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. தொல்காப்பியத்தின் ஆசிரியர் வந்து யாரு அப்படின்னா
தொல்காப்பியர் தான். ஸோ தொல்காப்பியர் ஆசிரியர் வந்து தொல்காப்பியர். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே என தொடங்கக்கூடிய பாடலை பாடி இயற்றியவர் பாரதியார். தமிழின் மிக பழமையான இலக்கிய நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் தான். ஸோ தமிழோட மிக பழமையான இலக்கிய நூல் வந்து எது அப்படின்னா தொல்காப்பியம் தான். தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை, ஸோ தொல்காப்பியத்தில் இருக்கிற அதிகாரங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 3. பதில் 3. தொல்காப்பியத்தில் உள்ள இலக்கியங்களின் எண்ணிக்கை வந்து 27. ஸோ தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய இலக்கியத்தோட எண்ணிக்கை வந்து 27. யானையின் இளமை பெயர் யாது அப்படின்னா கன்று. ஸோ யானையோட இளமை பெயர் என்ன அப்படின்னா கன்று. ஒளிமரபை காண்க. ஸோ புலி அப்படின்றது உருமக்கூடிய படி, காட்டு விலங்கு. ஒளிமரபை காண்க. காகம் கரையும். ஸோ காகம் என்ன பண்ணும்? காகம் வந்து கரையும். எந்த கலை தோன்றிய பிறகு தமிழ் எழுத்துக்கள் நிலையான உருவத்தை பெற்றன? ஸோ எந்த கலை தோன்றதுக்கு அப்புறமா தமிழ் எழுத்துக்கள் வந்து ஒரு நிலையான உருவத்தை பெற்றுச்சு அப்படின்னா அச்சுக்கலை. ஸோ அச்சுக்கலை வந்து தோன்றதுக்கு அப்புறமா தான் தமிழ் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான ஒரு உருவத்தை வந்து அடைஞ்சது. தமிழிசை இயக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யாரு? தமிழிசை இயக்கம் அப்படின்ற நூலோட ஆசிரியர் யாரு அப்படின்னா ரா இளங்குமரனார். ரா இளங்குமரனார். ஸோ தமிழ் எழுத்துக்களோட அந்த பழைய அந்த வரி வடிவங்களை எங்க வந்து காண முடியுது அப்படின்னா கருங்கல் சுவர்லையும் செப்பேடுகளையும் பார்க்க முடியுது. ஸோ ஆப்ஷன் இ ஆவும் ஈயும். ஸோ தமிழ் எழுத்துக்களோட அந்த பழைய வரி வடிவங்களை எங்க வந்து பார்க்க முடியுது, காண முடியுது அப்படின்னா கருங்கல் சுவர்கள்லையும் செப்பேடுகள்லையும் பார்க்க முடியுது. கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிடைக்குது. ஸோ கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டுல இருந்து கிடைக்குது அப்படின்னா கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிடைக்குது. செப்பேடுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்குது அப்படின்னா கிபி 7ஆம் நூற்றாண்டு. கிபி 7ஆம் நூற்றாண்டு, 7th century. சரிங்களா? ஸோ செப்பேடுகள் வந்து எந்த ஆண்டுலேருந்து கிடைக்குது அப்படின்னா கிபி 7ஆம் நூற்றாண்டு. மிக பழமையான தமிழ் எழுத்து முறை எது அப்படின்னா வட்டெழுத்து. ஸோ மிக பழமையான தமிழ் எழுத்து முறை அப்படின்னா அது வந்து வட்டெழுத்து. கண்ணெழுத்து படுத்த என்னும் பால் பொதி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து சிலப்பதிகாரம். செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் யாரு? செந்தமிழ் அந்தனர் சொல்லிட்டு யாரை வந்து அழைக்கிறாங்க அப்படின்னா ரா இளங்குமரன் அழைக்கிறாங்க. ரா இளங்குமரனார். தமிழ் எழுத்துக்கள்ல மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செஞ்சது யாரு அப்படின்னா வீரமாமுனிவர். ஸோ தமிழ் எழுத்துக்கள்ல மிகப்பெரிய அந்த சீர்திருத்தத்தை யாரு பண்ணது அப்படின்னா வீரமாமுனிவர் தான். பதில் வீரமாமுனிவர். ஔகார வரிசை எழுத்துக்கள்ல புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யாரு அப்படின்னா வீரமாமுனிவர். ஔகார வரிசை எழுத்துக்கள்ல புள்ளிகளால் ஏற்படக்கூடிய அந்த குழப்பங்களை வந்து சரி பண்ணது யாரு அப்படின்னா வீரமாமுனிவர். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யாரு அப்படின்னா பெரியார். ஸோ தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டது யாரு அப்படின்னா பெரியார். சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1, எழுத்துக்கள் அழகுபடுத்துவதற்காக அதோட மேற்பகுதியில குறுக்கு கோடு இடப்படுது. கூற்று 2, ஏகார வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து 2 புள்ளிகள் இட்டோம் அப்படின்னா அது வந்து ஔகார எழுத்துக்களா கருதப்பட்டுச்சு. ஸோ இதுல எது சரியானு கேட்டிருக்காங்க. கூற்று 1 மற்றும் 2. ஸோ 1 சரி, 2ம் சரி. மொழி வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். ஸோ மொழி வந்து 3 வகைப்படும். நெட்டெழுத்து 7 ஒரு எழுத்து ஒரு மொழி என்று கூறியவர். நெட்டெழுத்து 7 ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா தொல்காப்பியர். பதில் தொல்காப்பியர். ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை உண்டு என்று நன்னூலார் சொல்றாரு. ஸோ ஒரு எழுத்து ஒரு மொழி எத்தனை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நன்னூலார் சொல்றாரு அப்படின்னா 42 இருக்கு. 42 இருக்கு. ஏ என்பதன் பொருள் என்ன? ஸோ ஏ அப்படின்றது என்ன அப்படின்னா அனைத்தும் சரி. ஸோ என்னோடு கூடு, பொருந்து, சேர். ஸோ இது எல்லாமே சரிதான். ஸோ ஏ அப்படின்னா அனைத்தும் சரி. அம்பை குறிக்கும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? அம்பை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்து ஒரு மொழி எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஏ. பதில் ஏ.
முள்ளம்பன்றியின் பழம்பெயர் என்ன? முள்ளம்பன்றியோட பழைய பெயர் என்ன அப்படின்னா எய்ப்பன்றி. பதில் எய்ப்பன்றி. இலக்கண வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யாரு அப்படின்னா ரா இளங்குமரனார். இலக்கண வரலாறோட ஆசிரியர் யாரு அப்படின்னா ரா இளங்குமரனார். ரா இளங்குமரனார் எந்த நூலை வந்து தொகுத்திருக்காங்க அப்படின்னா தேவநேயம். பதில் தேவநேயம். ஸோ தமிழோட தனிப்பெரும் சிறப்பு அப்படின்ற நூலோட ஆசிரியர் யாரு அப்படின்னா ரா இளங்குமரனார். ரா இளங்குமரனார். ஒலி மரபை காண்க ஆந்தை அலரும். ஆந்தை என்ன பண்ணும்? ஆந்த அலரும். தொகை மரபை காண்க மக்கள் கூட்டம். மக்கள் வந்து கூட்டமா இருக்காங்க. மக்கள் கூட்டம். தொகை மரபை காண்க பசு ஆணிரை. அதில் ஆணிரை. தனித்தமிழ் இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர். ஸோ தனித்தமிழ் இலக்கியம் அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து யாரு அப்படின்னா ரா இளங்குமரனார். ரா இளங்குமரனார் தான் இந்த தனித்தமிழ் இலக்கியம் அப்படின்ற நூலோட ஆசிரியர்.